மத எல்லைகளை கடந்து மனித நேயத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தும் சுயநலத்துக்கு பதிலாக பரோபகாரத்தை ஊக்குவிக்கும் பண்டிகையான ஈத் உல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். ஈத் உல் ஃபித்ர் பெருநாளை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களால் ஒரு மாத கால நோன்பு நோற்று தலைப்பிறை பார்த்ததன் பின்னர் கொண்டாடப்படும் ஈத் உல் ஃபித்ர் பெருநாள் இஸ்லாமிய நாட்காட்டியில் மிக முக்கியமான சந்தர்ப்பமாகும். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான ரமலான் மாத நோன்பு உலக ஆசைகளில் இருந்து தூரமாக்கி அர்ப்பணிப்பு மற்றும் எளிமையுடனான முன்மாதிரி நடைமுறையை நிலைநிறுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. உலகெங்கிலும் பசியால் வாடும் மக்களுக்கு தான தர்மம் செய்யவும் உள்ளத்தை கட்டுப்படுத்தும் திறனை வளர்த்துக் கொள்ளவும் இந்த மாதம் ஒரு சிறந்த வாய்ப்பாக முஸ்லிம்கள் கருதுகிறார்கள் என்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்களோடு கூடிய முன்னேற்றகரமான இலங்கை தொடர்பாக இந்நாட்டு மக்களின் அபிலாஷைகளை நனவாக்கி சுதந்திரம், சமத்துவம், ஒற்றுமை மற்றும் கண்ணியம் நிலவும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப நாம் எடுக்கும் முன்னெடுப்பில் இஸ்லாத்தின் இந்த போதனைகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன் என்பதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தன்னுடைய நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார்.